நொடி பொழுதுல காப்பாற்றக்கூடிய இறைவன் சிவபெருமான். வேற எந்த கடவுளும் செய்ய முடியாது. நான் ஆணித்தரமாக சொல்லுகிறேன், பத்திரத்தில் எழுதி தருகிறேன். சிவபெருமான் நம்பிட்டீங்கன்னா உங்களை கொண்டு போய் கோபுரத்துல எங்க விமானத்துல வச்சிருவார். ஆனால் அவனை மறந்தீங்கன்னு வச்சுங்க, அதல சுதல விதல பாதாளத்துல கொண்டு போய் தள்ளி வச்சிருவார். சிவனை மறந்தவர் எவர் வாழ்ந்தார், சிவனை மறவாது நினைத்தவர் எவர் தாழ்ந்தார். நான் சிவனை நம்பினேன், எங்கேயாவது கீழே போயிட்டேன்னு யாரும் சொல்லுவார் இல்ல. நான் ஒவ்வொருத்தவங்களும் மனசாட்சியை விட்டு சொல்ல வைக்கிறேன். மனசாட்சி அவங்க மனசாட்சி சொல்லும். சிவனை கும்பிடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்த, சிவபெருமானை வழிபட்ட பிறகு எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க, ஒத்துக்கொள்ளுகிறேன். நான் சிவபெருமானை நம்பியவர்கள் வீண் போனதாக சரித்திரமும் வரலாறும் கிடையாது. திருமுறையை நம்பியவர்கள், திருமுறையை தொட்டவர்கள். சிவபெருமானுக்கு உன்னை பிடிச்சு போச்சுன்னா அவரை கொண்டு வந்து சேர்ல உட்கார வச்சிருவார். இன்னைக்கு யார் வரணும், யார் பேசணும், யார் கேட்கணும், யார் கடைசியா உட்கார்ந்துருக்கணும், யார் பாதியிலே எந்திரிச்சு போகணும் அப்படிங்கறதெல்லாம் உள்ள இருக்கிற சித்தரும் எல்லாம் உள்ள சிவபெருமானும் முன்னமே எழுதி. எந்த கோயில் வேணாலும் நீ கட்டிடலாம். சிவனாலயம் கட்டுவது, சிவனாலய திருப்பணி செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அவனை கும்பிடுறதுக்கே அவனுடைய அனுமதி வேணும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அதெல்லாம் தாண்டி அவனுக்கு திருப்பணி செய்யணும் என்ன வேணும்? அவனுடைய பார்வை உனக்கு வேணும். ஏழு 14 லோகங்கள் நீதானே லிங்கேஸ்வரா. சிவ 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 தீராத ஓங்கார வேதங்கள் நீதானே சிவனேஸ்வரா. சிவ 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 நம சிவாய சிவ நம சிவாய சிவ நம சிவாய சிவ நம சிவாய நம சிவாய சிவ நம சிவாய சிவ நம சிவாய சிவ நம சிவாய நம சிவாய. என்னப்பனே என்னப்பனே சிவனே சிவசங்கரா. மெய்யப்பனே மெய்யப்பனே சிவனே லிங்கேஸ்வரா. ஆடிடும் மனமே சிவமயமே, ஏடிடும் மனமே அனுதினமே. ஆதியில் தோன்றிய பிரணவமே, ஜோதியில் தெரிகிற சிவமயமே.